ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளான நாக பஞ்சமி நாள் அன்னைக்கு நீங்கள் கோவிலில் நாகங்கள் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பால் அபிஷேகம் பூவால் அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. இப்படி நம்ம வழிபடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், அப்புறம் சர்ப்ப தோஷங்கள், நம்ம ஜாதகத்தில் ஏதாவது சர்ப்பம் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நீங்கள் கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டிலேயே பூஜை பண்ணலாம். இந்த நாள் ஆகஸ்ட் 9 இன்னையிலிருந்து நாளை வரை இருக்கிறது. நீங்கள் வழிபடும் போது நாக காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது எப்படி சொல்லணும்னா, ஓம் நவகுலாய வித்மஹே விஷதந்தாய தீமஹி தன்னோ சர்ப்ப பிரச்சோதயாத். அதுக்கப்புறமா இந்த ஸ்ரீ நாக அஷ்டோத்தரத்தை சொல்லுங்க. அனந்தம் வாசுகிம் சேஷம் பத்மநாமம் ச கம்பலம் சங்கபாலம் திருதராசம் தக்ஷகம் காளியம் ததா ஏதானி நவநமானி நாகநாகா ச மகாத்மனம் சாயம் காலே பட்டே நித்யம் பிரதகாலே விசேஷதः தஸ்ய விஷபயம் நாஸ்தி சர்வ விஜயி பவேது. இந்த 2 மந்திரத்தையும் நீங்க சொல்லி வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா காயத்ரி மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லுங்க, ரொம்பவே நல்லது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.